Hello people, welcome back to another vlog. எங்க போறோம்? கொடைக்கானல் போறோம். போய் என்ன பண்ண போறோம்லாம் தெரியாது. We just going. தனியா போல மேடி, ஷீஸ்வி மற்றும் நம் உறவினர்கள்லாம் வந்திருக்காங்க. மற்றும் பல பேர் இதுக்கு முன்னாடி பீச் போனப்போ நம்ம கூட வந்திருந்தவங்களும் வந்திருக்காங்க. எக்ஸ்ட்ரா 2 பசங்க 3 பசங்க வந்திருக்காங்க. எல்லாரும் ஒன்னா போய் என்ன பண்ண போறோம்னு தான் தெரியல. மரத்து மேல ஏறி குரங்கு மாதிரி குதிக்க போறோம். இங்க இருக்காங்க. நமக்கா வெயிட் பண்ணணும். அது இல்ல ஏமா வராங்களானே இல்ல பையதான் வராங்களா இல்ல வேற யாரும் நினைச்சு சும்மா நிக்கிறாங்களோ. நம்ம ஹெல்மெட்டை பார்த்துட்டு வேற யாரும் எப்படி நினைக்க முடியும்? ஏன் ஹெல்மெட் சரியானதா இருக்குமே. ஓகே போலாம், பேசிட்டே போகுது. நமக்கு தான்ப்பா வெயிட் பண்ணிருக்கானுங்க. பூச்சி அடிக்குதுடா. ஆமாண்ணே, நான் ஹெல்மெட்டை மூடிட்டேனே. கேமரா கிளியரா இருக்க மாதிரி தான் தெரியுது. கொஞ்சம் வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். முன்னாடி போய் அந்த டீ கடையில நிப்பாட்டுவாங்க, அப்போ பார்ப்போம். ஜோயா போட்டு போறாப்ல. எங்க இந்தா முன்னாடி பைக்ல போறது. அது ஜோயா இல்ல பின்ன ஜோயா முன்னாடி போயிட்டாங்க. ஓகே ஓகே. ஏன் இவ்வளவு மெதுவா போகுது? என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. அவனுங்களும் முன்னாடி தான் போறானுங்க. இந்த பிளிங்கி லைட்ஸ் எல்லாம் தெரியுது. தெரியுதா? கொஞ்சம் பசங்க முன்னாடி தெரிஞ்சு. ஏன்டா என்னையோட மேலதானே உட்காந்துருக்கேன். எனக்கு தெரியலையே. பாவம் பண்ணிட்டடா, பாவம் 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 பண்ணிட்ட. முன்னாடி பார்த்தாலே தெரியும்டா. எல்லாம் ஜிக்கு 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 லைட் போட்டு போறான். அங்க வர தெரியுதா? இப்ப தெரியும். பஸ் மறைச்ச கிறிஸ்துனே. மாமா அந்த உருவம் இருக்கும்போது நான் எப்படி பார்க்க முடியும்? ஹெல்மெட்ல இப்ப பாக்குறதுக்கும் சரியா தெரியாது. என்ன கொஞ்சம் பூரா பூச்சி அடிச்சு போய் கிடக்கு. நான் வேற அவசரப்பட்டு கேமரா வேற மாட்டிட்டேன். அங்கிட்டு பாரு ரைட் சைட்ல நான் மாதிரி அழகா இருக்கு. அந்த வைசரை தூக்கிட்டு பார்த்தா என்ன கிளியரா தெரியும். பார்த்துருவோம். அழகா இருக்கு. பசங்களே ஸ்லோ பண்ணிட்டானுங்க. ஏன் நிக்குதுங்க? கிளம்பிட்டாங்க. மழை பெஞ்சாலும் பெய்யும் நினைக்கிறேன் இன்னைக்கு. கொடைக்கானல்ல பெஞ்சாலும் பெய்யும். ரொம்ப குளிர்றது. ஓகே. விட்டுக்கிட்டு விரட்டி போகுது. ஒரு ஆள் அண்ணே விரட்டுது. பீப்போ ஸோ ப்ராப்ளி இங்க இருக்க எல்லாருமே நீங்க லாஸ்ட் வீடியோல பார்த்துருப்பீங்க. அங்க உங்க கண்ணு முன்னாடி 3 பைக் தெரியுதுங்களா? ஸோ ஆக்சுவலி 4 பைக். வைல்ட் ரைடர் முன்னாடி லீட் பண்ணி போயிட்டு இருக்காரு. கொஞ்சம் தூரத்தில் இருக்கு. அவங்க முன்னாடி 3 பேர் போயிட்டு இருக்காங்க. முன்னாடி போற 2 பேர் நமக்கு இதுக்கு முன்னாடி வந்த வீடியோல நம்ம கூட வந்திருக்காங்க. அந்த பின்னாடி போற எல்லோ ஹெல்மெட் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கூட வராரு. இவரு நமக்கு செட் ஆவாரு. முன்னாடி போற 3 பேர் ஒரு மாதிரி ஒரு மாதிரி. எல்லாருக்கும் ஹெல்மெட்டை பூச்சி அடிச்சிருக்கும்டா கண்டிப்பா. எவ்வளவு பூச்சி செத்துச்சோன்னு போய் நான் தொடக்கணும்னு நினைக்கிறேன். வயசார தொடக்கிறதுக்கு எதுவுமே கொண்டு வரடா. தொடச்சா அது அப்படியே ஒயிட்டா லைன் தெரிய ஆரம்பிச்சிரும்டா. அப்ப தொடக்க வேணாமா? அது நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் எடுத்து விடுவோம். அங்க போய் காயுமா தெரியல. இதே மழை பெஞ்சு மொத்த வயசுலையும் கழுவிடுச்சுன்னா அது ஒரு மாதிரி ஆயிரும். நம்ம கீழே தெரிஞ்சிடும்டா. ரோடு ஈரமா இருக்குன்னா மேல தண்ணி கீழே ஓடி வந்திருக்கு. அப்போ மேல மழை பெஞ்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா ஊட்டியில் அப்படித்தானே இருந்துச்சு பஸ்ல போறப்போ. இப்போ we actually went on a trip to ஊட்டி. ஆனா பஸ்ல போனோம், அதனால அதை ரெக்கார்ட் பண்ணல. கேமராவே எடுத்துட்டு போல. கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணேன் எல்லாரும் பைக்ல போலாம் அப்படின்னு. பட் அவங்களோட விருப்பத்தை நம்ம ஏத்துக்கணுன்றதுனால சும்மா சஜஷன் மட்டும் கொடுத்தேன். சஜஸ்ட் பண்ணேன் பைக் வேணாம் பஸ்ல போயிடலான்னு சொல்லி சொன்னாங்க. இந்த ட்ரிப்ல சீஸ் விட்ட நிறைய வாட்டி சொல்லிட்டேன். நான் ஏன் பஸ் அவாய்ட் பண்ணி பைக்ல போக ஆரம்பிச்சுன்றத இந்த ஃபர்ஸ்ட் ட்ரிப் எனக்கு நல்லா ஞாபகப்படுத்துச்சு. போறப்போ ஒருத்தன் குடிச்சிட்டு கூட வந்து நல்லா பெரிய ஸ்பீக்கர்ல நடு ராத்திரி எல்லாம் பாட்டு போட்டு பஸ்ல இருக்க யாரையுமே தூங்கிடாம பண்ணிட்டு இருந்தான். பஸ் தூக்கி போடுது. நாங்க பின்னாடி சீட்ல உட்காந்துருக்கோம். ஒண்ணுமே பண்ண முடியல. தூக்கமே இல்லை. இப்படிதான் ஆரம்பிச்சது. போய் தூங்கணும். ஒரு 5:30 இருக்கும். போய் சேர்ந்துட்டு அப்படியே தூங்கி ஒரு 12:30க்கு எந்திரிச்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் தொட்டாபேட்டா அங்க போலாம் பார்த்தோம். அப்போ முடியல. அங்க பைக் இல்லாம அலோட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நம்ம போனது சீசனும் கிடையாது. ஜீப்பு பக்கத்துல இருந்துச்சு. போய் கேட்டோம். 10 பேரு வந்தாதான் ஏத்திட்டு போவோம், இல்லைன்னா போகாது அப்படின்ட்டாங்க. சரி நாங்க நின்று பார்த்தோம், யாருமே வரல. பஸ் வரும் பார்த்தா பஸ்ஸும் எதுவும் போகாதுன்ட்டா. அதோட கிளம்பி மறுபடியும் வந்துட்டோம். எவனோ எலுமிச்சம்பழத்தை உருட்டி விட்டான்டா. ஏத்தி இருக்கலாம்ல பட்டக்குண்டு. அங்க தொட்டுப்பட்டா போறதுக்கு ஒரு டேர்னிங் ஒரு ரவுண்டானத்துல போய் நின்னா சரியான கூட்டமா இல்ல குளிரு. என்ன கூட்டன்றத யோசிக்கிறேன். சாரி சித்தப்பா, காலைல பல்லு வளர்க்கலாத வார்த்தை ஸ்லிப் ஆயிடுச்சு. நாங்க மட்டும் தான் நிக்கிறோம். சரியான குளிர் வேற. என் கூட ஒருத்தர் வந்தாரு. அவர் எதுவுமே எடுத்து வரல. சும்மா டிஷர்ட்டும் ஷார்ட்ஸும் போட்டு வந்து அந்த குளிரில் அப்படி நிற்கிறாரு. குளிரும் அப்படின்னு தெரிஞ்சு சரி சும்மா ஒரு ஜாக்கின் மட்டும் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஸ்வெட் ஷர்ட் மட்டும் எடுத்துகிட்டு போனேன். மாடி ஒரு ஆள் தான் ஒரு ஸ்வெட் ஷர்ட் எடுத்துகிட்டு போனது. அங்கே வந்த வேற யாருமே எதுவுமே எடுக்கல. சிசுவி பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு திக்கான ஒரு டிஷர்ட் போட்டிருந்தாரு. ஆனால் சிசுவி டிஷர்ட் தான் போட்டிருந்தாரு. இன்னொருத்தர் பிளானர் ஒருத்தர் கூட வந்திருந்தாரு. அவர் சரியான குளிர் நடுக்கும். அவர் வந்து ஆக்சுவலி ட்ரக்கிங் பண்ணுறாரு. அசால்ட்டா இளைஞரி மலையவே ஏறினவர். 6 மலை 11 கிலோமீட்டர்
கிலோமீட்டர் 13 கிலோமீட்டர் ஏதோ காட்டுச்சு நாங்கள் கூகுளில் டைப் பண்ணி பார்க்குறப்போ. அத்தனை கிலோமீட்டரும் ஒரு ஆளாக ஈஸியாக ஏறினவர் இப்போ அந்த பஸ் ட்ரிப்பில் உடம்பு முடியாமல் வாந்தி எடுத்துக்கிட்டே வந்தார். அது அவருக்கு வெயில் ஒத்துக்கிறோமா குளிர் ஒத்துக்கிறா? என்ன அப்படியே கொஞ்சம் மெதுவா போறாங்க. This is our gang people. You can see all the 4 bikes and most of the guys இதுக்கு முன்னாடி நம்ம கூட வந்தவங்க. முன்னாடியே சொல்லிட்டேன் ஆக்சுவலி, பட் ஷியோர் லெட்ஸ் டூ இட் அகைன். இந்த ஒரு பைக் மட்டும் நம்ம கூட ஃபர்ஸ்ட் டைம் இல்லை ஆக்சுவலி. பின்னாடி வர பையன் நம்ம கூட ஏற்கனவே வந்திருக்கான். அவங்க கூட திருச்செந்தூர் போயிருக்கோம். அந்த டைமில் நம்ம கேமராவை பர்ச்சேஸ் பண்ணல. ஸோ அது ஜஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், மெமரிஸ். ஏ ஒருவேளை பெட்ரோல் இல்லையோ யாருக்கு முன்னாடி போறவங்களுக்கு? அதெல்லாம் இருக்கு. அந்த பையன் ஸ்பீடுக்கு இன்னும் ஆப்ட் ஆகல. அவனுக்கு டக்குன்னு முறுக்கிட்டு போயிடறானுங்க. இவன் அவனோட கம்ஃபர்டபுள் ஸ்பீட்லேயே போறான். இவனுக்கு 2 பேரும் பேசிட்டு போறானுங்கடா. அதனால முன்னாடி என்ன ஸ்பீட்ல போறாங்க, யாரு போறான்னு கவனிக்கல. அவன் வாட்டு பேசிட்டே போறானுங்க. ஸோ செட் ஆகல அவ்வளோ. இல்ல அவங்க 3 பேர் நல்லா செட் ஆயிட்டாங்க. இந்த ஒரு பையன் தான் செட் ஆகல. கரெக்ட் தானே? இப்போ தெரியுதுடா அவங்க ஐயால ஹெல்மெட்ல எவ்வளவு பூச்சி அடிச்சிருக்குன்னு. சன்ரைஸ் ஆயிடுச்சு பீப்போ. ஸோ ஹெல்மெட் எவ்வளவு மோசமா இருக்குன்னு தெரியுது. சூப்பரா இருக்குண்ணே, சூப்பரா இருக்கு. மேல எலும்பி வராரு. என்னடா நிறுத்திட்டானுங்களா? ஏன் இங்கே டீ குடிக்க போறானுங்க இப்போ? என்னடா ஃபோட்டோ எடுக்கிறக்கா நிறுத்திட்டீங்க? People, we're gonna have a tea break. We'll continue soon enough. Yeah. Okay, guys. Tea time's over. நீ போங்க, வந்துருவோம்னே. போனேன் வர்றேன்னு. ஏய் போ. அவனுக்கு நேத்து நான் தான் போய் விஸ்பர் வாங்கி கொடுத்தேன். கண்ணாடி எடுத்து மாட்டிருந்துக்கலாம், பரவாயில்ல. மாட்டியானே 2 மாட்டிட்டு போனேன், ஒன்றும் இல்லைண்ணே அப்படிங்கிற. அப்புறம் என்ன, நம்ம பிடிச்சிருவோம், நமக்கு என்ன. வரட்டலாம். யூஸ்வலாக இப்போ நாங்கள் கிளாசிக் 350 ஓட்டுவோம். அதில் அந்த பசங்களை பிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது ஈஸி. என்னடா பண்ணுறான்? என்னன்னு தூங்கிட்டு ஓட்டுறான். படக்குன்னு வளர்த்தானா? பின்னாடி ஒரு பல்சர் வந்துட்டு இருக்கு. இங்கே பல்சர் இங்கே வந்துட்டு இருக்கு. நடுவில் அவன் போயிட்டு இருக்கான். போயிட்டு சிரிக்காத, எரிச்சலாவது. தூக்கத்துல ஓட்டுறான் போலனே. பின்னாடி பேசிட்டே போயிருவான். முன்னாடி பைக்கு கிட்ட வந்து கவனிச்சிருக்க மாட்டான். என் காது போச்சுடா. என்ன காத்தா? காத்து கேவலமா அடிக்குது காதுல. எனக்கு அடிக்குதுண்ணே. சிரமம்டா. பரவாயில்லையே. ரைட் வாங்க போறேன்னு நினைக்கிறேன். ஆமா. கட்டா அடிச்சா கரண்ட் பில்ல கட்டதாரு. ஆத்தாடி குதிக்குது. தூக்கி போடுதா? குதிக்குது. நல்ல வேலை பிடிக்காமதே வர்றேன். இப்ப பிரச்சனை இல்ல. கொஞ்சம் டிராபிக்கா இருந்துச்சு, இல்ல பைக்கை நிப்பாட்டுறேன் அப்படின்னா அப்ப கொஞ்சம் கவனமா இரு. ஓகேவா? ஓகே. நிறுத்திட்டு தூக்குறப்பதான் கொஞ்சம் உனக்கு இழுத்து விடும். நேர்வழி. நேரா போகுது. எங்கிட்டு போகுது? ஆப்போசிட்ல போகுது. என்னடா பண்றாங்க? அது எனக்கும் தெரியல. கரெக்டா மேப்பை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கான்டா. ஆமாண்ணே, மாட்டணும்னு சொல்லிச்சு. ஆமா, மாட்டி இருக்கோம். இப்ப ரோடு வந்து தடுமுன்னு தான் போடுதுண்ணா. தூக்கி போறதுல ஒண்ணுக்கு வந்துரும் போல. அடுத்த ஸ்பீட் பிரேக்கரான பிரேக்கே போடுறாங்க, சல்லுன்னு போறாங்க. ஹைவேல பிடிச்சிடலாம், பிரச்சனை இல்லை. ஆமாண்ணே, இதுக்கு அடுத்து நிறைய வரும்ண்ணே ஸ்பீட் பிரேக்கரா. என்ன 2 வரண்டா, அதுக்கப்புறம் ஹைவே பிடிச்சிடலாம்டா. இல்லண்ணே வரும். அப்படியா? இந்த ஒரு ஸ்பீட் பிரேக்கர். ஆமாடா, வரும் போலடா நிறையா. அப்படியா? ஏனே நம்ம ஊட்டி போயிட்டு வந்தோம்ல. ஓகே. வர்றப்ப ஆரப்பாளையம் வரம் தானே டிக்கெட் எடுத்தோம். ஊட்டி சொல்றியா? சரி, ஓகே. ஊட்டிலேருந்து திருப்பூர்ல இருந்து நம்ம மாடுத்தாவணி ஏறினோம்ல. ஓகே. அங்கே நம்ம ஆரப்பாளையம் வர்றதுனால டிக்கெட் எடுத்தோம். டிக்கெட் ஆரப்பாளையம் எடுத்தோம். ஆரப்பாளையம் டேரக்டா ஆரப்பாளையம் பஸ் வந்துச்சு, ஆரப்பாளையத்துக்கு எடுத்துட்டோம். ஆனால் நம்ம மாட்டுத்தாவணி வரையும் போனோம். மாட்டுத்தாவணிக்கு டிக்கெட்டே எடுக்கலையே.
ஏய் மாட்டுத்தாவணி தான் டிக்கெட் எடுத்தோம் ஓகேவா. ஓ சரி சரி. அதுக்கப்புறம் அவர் சொன்னாரு பஸ் மாட்டுத்தாவணி வரைக்குதாப்பா, அதுக்கப்புறம் நான் மறுபடியும் உங்களுக்கு ஆரப்பாளத்துக்கு டிக்கெட் தர்றேன் அப்படின்னாரு. ஓ ஆனா டிக்கெட் அப்படின்னா கொடுக்கல. டிக்கெட்டு தர்றேன். ஓகே ஓகே ஓகே. மாட்டுத்தாவணில இருந்து அதான் ஆரப்பாளத்துக்கு டிக்கெட் தரேனாரு, ஆனா தரல. ஆனா காசு வாங்கிட்டாப்ல. அடுத்த ஸ்டாப்ல. அடிக்கலாம் இல்ல, கரெக்டா போயிருக்கோம். ஆனா அவர் கணக்கு அடிச்சிட்டாருன்னு தான் தோணுது. ஆ என்னவோ, நம்ம கரெக்டா காசு கொடுத்து போயிட்டோம். ஒசூர் இந்த பஸ்ஸே கண்ணக்கரன் இருக்கு. அது கருப்பு பஸ், ஆஹா. கண்ணுங்கரையும் தான் இருக்கு. இது வேற ஏதோ முறுக்கு கம்பி விளம்பரம். பஸ் ஃபுல்லா பைத்தியக்காரன். இவ்வளவு கருப்பா இருந்தா உள்ள உட்கார முடியாதுடா, அப்படியே ஹீட் அடிக்கும் சும்மாவே. சும்மாவே தெரியுது. எப்பா எல்லா பக்கம் ஷீட் வைக்கிறாத்தா இருக்கு. ஆமாண்ணே, இந்த பக்கம் எப்பவுமே அப்படிதானே. நான் கூட என்னவோன்னு நினைச்சேன். டம்மியா நீ? என்னது? ஒரு பஸ் போச்சுனே ஆரஞ்சு கலரு பின்னாடி. அந்த bus. கவனிக்கல, கவனிக்க. அந்த பஸ் ஏசி பஸ் அப்படின்னு நினைச்சேன். ஏசி பஸ்ஸா? நான் அப்படி நினைச்சா சாதாரண பஸ். என்ன உள்ள ஒண்ணுமே இல்ல. மதுரை அதிசயம். ஏய் ஏனே அதிசயம்? அது பிளாக் தண்டர் இதெல்லாம் சொல்றோம்ல, அந்த மாதிரி அது ஒரு தீம் பார்க், அம்யூஸ்மெண்ட் பார்க். ஓ கேள்விப்பட்டது இல்லையா? பார்த்ததில்ல. இதை பத்தி இப்ப யாரும் பேசுறதே கிடையாது. முன்னாடி நல்லா ஃபேமஸா இருந்துச்சு. ஒரு காலத்துல பிளாக் தண்டர் அடியாயிருச்சுடா. பிளாக் தண்டர் அந்த அளவுக்கு யாரும் போறதில்ல. அந்த டைம்ல அதிசயத்துக்கு வெளியே எங்கெங்கயோ இருந்தெல்லாம் வந்தாங்க. சரி. நல்லா இருக்கும் உள்ள. எனக்கு அதிசயம் தான் பிடிக்கும், பிளாக் தண்டரோட அதிசயம் தான் பிடிக்கும். இப்போ வேற தான் வந்துருச்சுல, நானே எல்லாரும் சேர்ந்து போனால. இப்போ ரீசெண்டா கேரளா போயிட்டாது. ஒன்றலா ஒண்டலா ஒண்டலா வந்துருச்சு. இப்போ ஒண்டலா தான் டாப்ல இருக்கு. இந்த போது இல்ல. சரி ஓகே ஓகே பாய். அவன் இங்கிட்டு வா இங்கிட்டு வான்னு இருக்கேன். டாடா காமிக்க. நானும் டாடா காமிச்சு பாய். மறுபடியும் டவுன் வருதா? டவுனா இல்லையே, ஹைவே தானே. மலையை பார்த்தியா முன்னாடி? முன்னாடி போற பசங்க தானே ஃபுல்லா என்ஜாய் பண்ணிட்டு போறானுங்க. அவங்க எல்லாம் வண்டி ஓட்டலாம் குறியா இருக்காங்க. நீ ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு போட்டோ எடுத்துட்டு அவர் தானே போகணும். ஆடாடா தடி மாட்டு மந்தை. மாடு இவ்வளவு பெருசா இருக்கு. பெருசாதான் இருக்கு. கன்று குட்டிகள், மாடுகள். பார்த்துக்கோங்க பீப்புள், அழகா இருக்குல்ல, எவ்வளோ ஜைஜாண்டிக்கா பெருசா. எல்லாம் குறுக்க விழுந்தா இல்லையா? அதுக்குள்ளே அங்கே விரட்டிருச்சு. இல்ல பின்னாடி போர்டுல எழுதி இருந்துச்சுல. எங்க பின்னாடி அதுல நம்மள பார்த்துட்டு சீட் பெல்ட் போடுங்கன்னு சொல்லுது. சீட் பெல்ட் போடுன்னு சொல்லி. வண்டிக்கு எங்கடா சீட் பெல்ட்? திடீர்னு உழைக்கிறோம். ஆமா, இந்த ரோடு ஞாபகம் இருக்கு. வந்திருக்கா கொடைக்கானலுக்கு? சின்ன வயசுல வந்தாரா? ஏய் வந்திருக்கேன் நானும். கொஞ்சம் நிப்பாட்டினா நல்லா இருக்கும். கேக்குடா? ஒரு மாதிரி அழுத்துற மாதிரி இருக்கு. முதுகு அழுத்துற மாதிரி இருக்குல்ல? முதுகு அழுத்துல எனக்கு எல்லாமே அழுத்துது. போலாம் மண்ணே. போச்சு, வழி தெரியாதே. உனக்கு தெரியும்ல? அப்படியே நேராவா வளைஞ்சு போகணுமா? ஆனால் இங்கிட்டு வளையணும்னு நினைக்கிறேனே. இருந்தேன் time. So people, we are close. We're taking another break. We're standing somewhere in the middle of the road. ஃபில்டர் மாத்திரமாடா? ஃபில்டர் இப்போ 8ல இருக்கு, 16 போடுவான்னு பாக்குறேன். போகும்போது 16 போட்டுருவோம்டா. போட்டுருவோமா? ஆமாடா. என்ன கேமரா மட்டும் கிட்ட திருப்பிடாதானே? ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது தூக்கிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. Okay people, we took a short break. இப்போ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டாண்ட் எடுத்துக்கணும். ஆமாம் போகலாமா? அழுத்திட்டாங்க. இங்கிட்டு திரும்ப ஆளை காணோம். இதெல்லாம் காணாம போயிடுறாங்களே. என்ன 90 வாயில போட்டிருக்காரு? சாமி வந்திருக்கோம். யார்ட்டையும் ஆசீர்வாதம் வாங்கியிருப்பாப்புல. வாய தரங்க. குடிச்சுக்க. என்னடா வித்த காட்டிட்டு வரேன். பேண்ட்டுக்குள்ள பூரா போயிருச்சு போல. கொஞ்ச நேரம் ஓடிட்டு வேற யார்ட்டையும் வண்டியை கொடுத்துட்றான்டா. என்ன நீ ஓட்டுப்பா, என்னால முடியல. இவன் சரிப்பட்டு வர மாட்டேன். மாத்தி ஓட்டுறப்போ அவனும் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறான்ல. ஆனா நிறைய பேர் கை படுறப்போ அந்த பைக் சீக்கிரம் அடியாயிரும். அவன் ஒரு மாதிரி கியர் போடுவாங்க. ஒருத்தர் வேற மாதிரி கிளட்ச் பிடிப்பாங்க, கியர் போடுவாங்க.
ஓ இந்த ஊருதே செலுக்குவார்பட்டியா? என்னங்கடா இருக்கா போட்டிருக்கா? ஆ ஓ ஒரு மாதிரி உட்காந்துட்டு முன்னாடி ரோட்டை பார்த்துருந்தா வளைகிறான் பாரு. இங்கிருந்து இப்படி ஒரு போடு, இங்கிருந்து இப்படி ஒரு போடு, இங்கிருந்து இப்படி ஒரு போடு. இந்த ஊரு பேரு நிலக்கோட்டை. அவன் போயிட்டாங்க, எனக்கு தெரிஞ்சவங்க கொடைக்கானல் போயிட்டாங்க, சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, அவன் போறதுக்குள்ள தூங்கிடுவாங்க. இதெல்லாம் நிப்பானா? நல்லா இருக்குல்ல இடது பக்கம் உள்ள மலை. அது ஒரு மொட்டையா இருக்கு. எப்படின்னா மரம் அவ்வளவா இல்லை. சின்ன ஹில்லு தான் அது. நிக்கலாம் செய்றாங்க. அதிசயமா இருக்கே. இறங்கிட்டியா? இல்ல போலாம். எனக்கு தெரிஞ்சு தான் கால் பண்ணி வெயிட் பண்ண சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன். தெரியல. ஆமா அவன் நோண்டிக்கிட்டு இருந்தேன். இருக்கும். ரோடே அழகா இருக்குடா. இவ்வளவு நேரம் குந்துமொழியே இருக்க மாதிரியான இடத்துல ஓட்டிட்டு இப்போ வந்துட்டு நீட்டா இருக்கிற ரோட்ல ஓட்டுறதே நல்லா தான் இருக்கு. சரி சரி தெரியாம சொல்லிட்டேன், அதுக்கு இப்படியா? அந்த கொஞ்ச தூரம் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. இது ஒரு மாதிரி தட்டும். திரும்பிலாம் பாக்குறதே கிடையாது. விட்டா விடுவோம், சாவும். இந்த வராருல ஐயா. பின்னாடிதான் வராப்புல சோயா. பின்னாடியா? ஆமா. எங்க இருந்து வரேன் தெரியல. திடீர்னு வரான்னு மேலே ஏறிட்டு வந்துட்டானோ, மறுபடியும் அவன் கூட போகணும் வந்துட்டான். இங்கிட்டு கொஞ்சமா குளிர்ற மாதிரி இருக்குல்ல லைட்டா. முன்னாடி மரத்தை பாத்தியா? மரம் அழகா இருக்குல்ல. தூர்ற மாதிரியா இருக்கு. லைட்டா குளிர்ற மாதிரி இருக்கு. குளிர்னா பிரச்சனை இல்லை. அது வீடு தானோ? மலை மேல வீடு தெரியுதுனே. அந்த நேரா பாரு, தெரியுதா வீடு? எந்த மலை? இந்த மலை தெரியுதா? மேல தெரியுதா? மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம் போறடா. அப்படி தெரியலையே. ஆனா குளிர் இருக்கு. மேல ஏறியாச்சுடா அவனே. டெம்பிள் சிட்டி எங்க இருக்கு பாரு, பிரான்ச். வெச்சு இதெல்லாம் சூப்பரா இருக்குல்ல. அந்த நிழலுக்கும் அதுக்கும் வெயில் அடிச்ச அந்த நிழல் கொடு. நிழல் மேல படுதல. அந்த சூப்பரா இருக்கு பாக்க. செவ்வரணி செவ்வரணி ஹைபிரிடாண்டா. பச்சை நல்லதா? பச்சை தான் ஒரிஜினல். ரோடு நல்லா இருக்குல்லண்ணே. மரமா? மூணாறு கொஞ்சம் சேஃபாக தோணுச்சு எனக்கு. ஆனால் வித்தியாசமாக இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸு. இங்கே நான் மேலே அவ்வளோ தூரம் போனது ரொம்ப நாளுக்கு முன்னாடி போனது. ரோடு அவ்வளோ அழகா இருக்குண்ணே. என்னண்ணே ரோடே அவ்வளோ அழகா இருக்காமா. இருக்கிறா வேறு இப்போதான் ஏறுறானே. ஏறப்போ ஒரு இது வரும்னே. ரெண்டு மூணு பாதை இருக்குடா அவனே. நான் வந்தப்போ இந்த பாதை நான் வரலடா. நான் ஃபர்ஸ்ட் டைம் போனப்போ அது வேற மாதிரி. இதுக்கு இப்போ கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கும் டோலா? அது புதுசாக இருக்க மாதிரி தான் இருக்கு. டோல்லாம் இல்லை. இந்த சோதனை சாவடி மையம். இங்க மலையை பார்த்துட்டு ஜாலியாக போகிறாங்க. நிப்பாட்டுன்னா சொல்லு, கால் பண்ணி நிப்பாட்டிடுவோம். இந்த முன்னாடி போய் நிப்பாட்டுங்கன்னு நினைக்கிறேன். இருந்தே பார்ப்போம். அதான் போர்டு போட்டிருக்காங்களா, அதுக்காண்டியே போய் நிப்பாட்டோம். எப்படி கண்டிப்பாக நிப்பாட்டுங்க. மேலே எட்டி பார்த்துட்டே போகிறாங்க, நிப்பாட்டிடுவாங்க. நிறுத்திட்டாங்க. டே எப்படா சொன்ன? அதான் வர்கீஸ். ஃபோன் ஓன்ட்ட தானே இருக்கு. என்னதான் ஃபோன் என்கிட்ட இருக்கான்.
ஏடாச்சு? சூப்பராக இருக்கு. மனசுக்கே சூப்பராக நிம்மதியாக பார்த்துட்டு வர்றது. இங்கே ஒரு நீர்வீழ்ச்சி மாதிரி தண்ணி ஒழுகுமே, ஒன்றையும் காணா. தண்ணி இல்லை போல, இருந்தா ஒழுகும். இது சீசன் தான்டா, குற்றாலம் எல்லாமே ஓப்பன்ல இருக்குடா இப்போ. ஆமாடா. இல்லை இப்போ ரொம்ப தண்ணி வரும் தானே, அப்படிலாம் இல்லை, ஒழுகுதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் இங்கே ஏன் இல்லைன்னு தெரியல. அந்த இடத்துல அந்த பாறையில் கொஞ்சம் தண்ணி வரும் தானே. மழை பெஞ்சா வருமானோ, நம்ம தெரியாம கூட சொல்கிறோமானோ இருக்கும். விபத்து பகுதி மெதுவாக செல்லும். நாங்கள் ஏன்டா மெதுவாக பண்ணோம்? கியர் போட்டே என் கை போயிரும் போலே. என்னண்ணே? கியர் போட்டே கை போயிரும் போல. ஊர் பேரை பத்தியானே? பூளத்தூரா? என்ன ஊரு? பூளத்தூர். ஒரேதான் பட்டு தெந்திரிக்கிற மாதிரிடா இருக்கு. நல்லா இருக்குண்ணே போறது. என்னது இப்படி போறது நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. இன்னும் நம்ம ஸ்பீடுக்கு போனோன்னா நல்லா இருக்கும். இங்கே ஃபாலோ பண்ணி போகிறது கொஞ்சம் அடுத்து என்ன மூவ் பண்ண போகிறான் எல்லாம்னு பார்த்து பண்ணுறோம். இங்கே ஆளை காணாமே அப்படின்னு தேடி போகிறோம். தேடி போகிறது முன்னாடி கிட்ட போகிறான் இல்லை, அவங்கள விட்டுறவும் கூடாது, கரெக்டாக பார்த்து ஃபாலோ பண்ணி போகணும். நிப்பாட்ட சொல்கிறாப்புல. அவர் முந்திக்கிறாராம். தெளிவாக பண்ணுறாப்புல. இதாவது தெளிவாக பண்ணாலே போதும். இவ்வளோ தூரம் யாரும் பண்ண மாட்டாங்க. யாரும் விருட்டுன்னு முன்னாடி போயிடுவாங்க. போகலாமா? கை கட்டிட்டார். நல்லவராக இருக்காரு. திருப்பம் நிப்பாட்டுவான். வண்டி வருது. ஓகே. எல்லாம் கரெக்டாக சொல்கிறாரு. கரெக்டாக பேசுகிறாப்புல. இது நம்ம ஸ்பீடு தான் நினைக்கிறேன். அவங்க போயிட்டாங்க. மோஸ்ட் லைக் ஃபக்கிங் சர்க்யூட் ரேசிங் மாதிரி இருக்கு. காதெல்லாம் அடைச்சிருச்சுடா. என்னடா வித்தியாசமாக கேட்குதுன்னு பார்த்தேன்.
எனக்கு அது அடைக்கலையே. எனக்கு அடைச்சிருச்சு, திறந்துட்டேன். எனக்கு நல்லா இருக்கே. கீழே பார்த்தியா? சூப்பராக இருக்குல்ல? நீட்டான வியூ. வண்டி எதுவும் வரல. பைக் வருது. இல்லை, அந்த கண்ணாடி போட்டிருந்தாலே, அந்த லெஃப்டில் ஒரு கண்ணாடி போட்டுருக்கான பாரு, அது போட்டிருந்தாலே கொஞ்சம் கவனமாக தான் போகணும். ஏன்னா அந்த இடத்துல டேர்னிங் கரெக்டாக இருக்காதே அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். என்ன நடக்கலாம். நான் ஏறினதுக்கு அப்புறம் தான் கண்ணாடியை பார்க்குறேன். Private safety to get ரொம்ப ஸ்பீடெல்லாம் போகலாம், மீடியம் ஸ்பீட் தான் போகலாம். ரூட்டு தெரியாம ஒரு ஸ்பீடு, ஷார்ட்டான ரோடு மாதிரி ஸ்பீடு. ரிஸ்க் இருக்குல்ல. ஓட்டுறதே ரிஸ்க்கு தான். அவனுக்கு அந்த வண்டி நல்லா பழக்கம் இருக்குடா. மட்டும் இல்லாமல் பின்னாடி ஆலோசி தான் போகிறானோ. ஆமாம், பழக்கம் பறந்துடுறான். 40 கிலோமீட்டர் கொடைக்கானல். யாருமே இல்லை, வரல. வருப்பார் வண்டி. இங்கேருந்து ரேட்டைல் ஃபால்ஸ் தெரியும். ஃபால்ஸே காணா. ரேப்டைலா? ரேட்டைல் ஃபால்ஸ் சொல்லுவாங்க. எலி வால் மாதிரி ஃபால்ஸ் தெரியும் இங்கே. ரேட்டைலா? ரேட்டைல். இல்லை இல்லை, சூப்பராக பார்த்துருக்காங்க. ஆஹா, என்ன ஒரு மாலை காலை பொழுதுக்கு அப்படின்ட்டு மல்லாக்க படுத்துக்கிட்டு விட்டத்தை பார்க்குற எவ்வளோ பெரிய சகம். காலை பொழுதுக்கு தூக்குறது என்ன ஒரு காத்தோட்டம். என்னடா இங்கே தான் போகிறேன். இங்கே தான் போகிறானா? ஆமாம், ஏன் அப்படி? பார்த்தாடி சூப்பராக இருக்குடா. நல்லா இப்போதே லைட்டாக குளிருது. குளிருதா? இப்போதே லைட்டாக குளிருது. ஆனால் நல்லா இருக்குண்ணே, மரமாக அவ்வளோ அழகாக இருக்குண்ணே. இந்த வழியில் போகிறதுக்கு சந்தோஷமாக இருக்கு. நல்லா இருக்குல்ல? ஆஹா, அப்பா செம்மையாக இருக்குடா. இங்கேயே கூட நிற்கலாம்ண்ணே, அவ்வளோ அழகாக இருக்கும்ண்ணே.
ஏதோ காலில் தட்டு பிடிச்சிடாதுன்னு கீழே விழுந்துருச்சாடா? நீ எம்டி எதுவும் விழுக்கணுண்ணே. நான் எதுவுமே கொண்டே வரலண்ணே. சரி சரி. ஃபோன் இல்லை, என்கிட்ட ஒன்றுமே இல்லைல. ஐயோ, ஏன் இவ்வளோ வேகமாக போய் என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. இந்த இடத்துல நின்று போகலாம் என்னண்ணே. எவ்வளோ அழகா இருக்கு. அங்க பின்னாடி சூப்பரா இருந்துச்சுண்ணே. இங்கேயும் நல்லா தான் இருக்கு, ஆனா அது செம்மையா இருந்துச்சு. அது ஒரு மாதிரி காடு ரொம்ப அடர்ந்த மாதிரி இருந்துச்சு. அது வந்து கேப் விட்டு இந்தா மறுபடியும் அதே மாதிரி தான் இருக்கு. ஐயோ, அதுல இந்த குயில் சத்தம் கேட்டுச்சுல. இப்ப எனக்கு காதில் எதுவும் கேட்கல. எனக்கு குயில் சத்தம் கேட்டுச்சு. அப்படியே குயில் சத்தம் கேட்டால் நான் அப்படியே நின்றுவேன். அங்கனுக்குள்ளேயே நின்று உட்காந்து படுத்துருவேன். நான் போடா, எனக்கு இதுக்கு மேலே ஒரு காலு போயிருக்குடானியா. ஏன்னு கியரு நல்லா கீழே ஒட்டி போயிட்டேன், கியர் போடுறேன்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லை, பார்த்துனே. ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, கரெக்டாக தான் இருக்கு. அண்ணே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குண்ணே. இது வர முடியுமா முடியலான்னு இருந்த நீ. என்னண்ணே, வர முடியுமா முடியாதான்னு இருந்த நீ. ஞாபகம் இருக்கா? நல்லா இருக்குல்ல இந்த இடம். காத்து, நல்ல காத்து. நான் சரி ரோட்ல ரொம்ப ஸ்பீடா போற மாதிரி இருக்கும், காதெல்லாம் கிளிய போகுதுன்னு நினைச்சேன். இல்ல 60 தான் மேக்ஸிமம், அதுக்கு மேலாம் போகவே முடியல. இது மேல ஏறணும் நானே. என்ன இன்ஜின்ரா அந்த இன்ஜின் சார். ஏன் அடுத்தவனுக்கு சரக்கு தூக்குது. ஏய், நான் இதுல ராயல் என்ஃபீல்ட்லாம் வந்தா அவ்வளவு சீக்கிரமாலாம் போக முடியாதுடா. அது மேல ஏறுறதுக்கே ஃபர்ஸ்ட் கியர் செகண்ட் இயர்ல மாத்தி ஏத்தணும்டா. இது இது எங்க செகண்ட் கியர்ல ஏறிது டப்புன்னு. செகண்ட் கியர் தேர்ட் கியர்ல ஏறி இருக்கும். நான் யோசிக்காம சரி எதுக்கு செகண்ட் இயர்ல போட்டா இழுக்குது வண்டி. டீ டைம். வண்டி சவுண்டு தெளிவா கேக்குது காதுக்குள்ள. ஆம்புலன்ஸ் மரியாதை கொடுத்து பின்னாடியே போறானோ தானே விட்டுறான் ரோட்ல. ஓகே, அதை விட்டுறேன் முன்னாடி. அப்படியா? ஆமா. ஐயோ, கேமரால எப்படி இருக்க போதோ ஒட்டுறதெல்லாம். கேக்குதா? கேக்குதுண்ணே. நல்லா இருக்குண்ணே, எனக்கு நல்லா இருக்கு. மனசுக்கே நிம்மதியா. உனக்கு ஒரு சின்ன வண்டி கேமரா ஒன்று போட்டிருந்தானே, சூப்பரா வந்துருக்கு. ரெடி பண்ணும். TN57 போலாம். ரோட்ல ஓவர்டேக் பண்ணக்கூடாது. வளைவுல மட்டும் பண்ணக்கூடாது. என்னன்னே ரொம்ப இல்ல இந்த நடுவில் விட்டு விட்டா போட்டிருக்காங்கல்ல, இதுல வந்து ஓவர்டேக் பண்ணிக்கலாம்.
சிங்கிள் லைன் எல்லோ கலர் லைனு இல்லை சிங்கிள் லைன் வந்துச்சு அப்படின்னா அது ஓவர்டேக் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி லைன் கண்ணும் தெரில ஒன்றும் தெரில. கண்ணுல ஒரு ஐயோ வார்த்தையை விட்டேன். கஷ்டப்பட்டு சொல்லிவிட்டு ஐயோன்ற. பார்த்தீங்கன்னா இந்த உருண்டையா போட்டிருக்காங்களா மஞ்சள்ல உருண்டையா போட்டிருக்காங்களா? பின்னாடி பாத்தியா பார்க்கலையா? காமிக்கிறேன். நான் வந்தப்பல இந்த மாதிரி இந்த கல்லு போட்டிருக்காங்க எங்கிட்ட பூரா தண்ணியா கிடந்துச்சு. நீ வந்தப்போ இத்தனை கேரு. ஃபிஃப்த் கியர்லேயே போகுது. கியர் தான் போகுது. 6th கியர் மாற்ற முடியல, அது அழுத்த ஆரம்பிச்சிருது. திருப்புறக்கு 3rd கியர் 4th கியர் ஃபுல்லாக ஷார்ப்பான மெண்டுக்கு 2nd கியர். இங்க ஒரு வியூவுமே இல்லையே. அருமைடா. இங்க எதுக்குடா நிப்பாட்டினீங்க? பின்னாடி நிப்பாட்டிருந்தா கூட பரவாயில்ல. மொத்தத்துல ஒண்ணு அடிக்கணும்னு தோணி. டேய் அவன் பிளான் பண்ணி தான் நம்மளை இங்க நிப்பாட்டுறான். அவங்க எதையும் பார்க்க கூடாது, பார்த்தா வரமாட்டாங்க. அங்க ஒரு கழுகு பறக்குது வரனே. எங்கடா கழுகா என்ன நந்தா தெரியுதா? நேரா இந்த நேரா அந்த மேல அந்த அந்த அந்த. Okay people, you're gonna take some time to get back on the track, so let's take a break. போலாமே. நின்ட்டாங்க எங்க? நான் முன்னாடி நிற்கிறேன். நமக்காண்டியா இருக்கும். ஓ இருக்கு ஓகே. நான் கிளம்பிட்டேன். என்னண்ணே? இந்த ஹெல்மெட்டு கட்டுறதுக்கு இது இருக்கும்ல மாட்டுறதுக்கு. ஆமாண்ணே, அது தொங்கிட்டு இருந்துச்சு. 6th கியர் போகுது. ஆனாலும் போச்சு என்னண்ணே? இல்லை அப்படியே ஸ்லோவாக வரைஞ்சிருச்சு பார்த்தேல. ஐயோ தேவைலாம் போகணும். வந்தாச்சு. இந்த வலையில் வளைஞ்சிருக்கவே கூடாது. ஓவர்டேக்கே பண்ணிடக்கூடாது. பண்ணியாச்சு. தப்பு பண்ணிட்டோம். நல்லவே நான் வந்தாச்சு. முன்னாடி எவனா வந்திருந்தானா பிரச்சனை. என்ன தூக்கி போட்டுச்சா? பிரேக் அடிக்கிறது பிடிக்க முடியலண்ணே. பிரேக் அடிச்சா? இல்லை, பிரேக் அடிக்கிறது மடக்கன்னு பிடிக்க முடியல. நீ அண்ணே நீ ஓட்டுனே, அதெல்லாம் ஒன்றும் பார்க்காத ஓட்டுனேன். இதெல்லாம் இருக்குல்ல, என்னது இங்கே இடம் நல்லா இருக்கு. முன்னாடி கண்ணாடி போட்டிருந்தேன்டா. முன்னாடி இருக்க குழி பல்ல எதுவுமே தெரியல இந்த மாதிரி இடத்துல. அங்க வர்றப்போ அதான் உனக்கு ரொம்ப தூக்கி போட்டுச்சு. அதோட கண்ணாடியை கழட்டிட்டேன்.
மேலே பாரு, வானமா? ஏய் மேகண்டா ஃபுல்லா. வானம் இல்லடா, மேகண்டா. மேகமா? ஆமாடா. இந்த போட்டிருக்காங்களே மஞ்சள் கலர்ல, ஆ இது ஃபுல்லா உருளும், அப்படியே சுத்தம், அடிபட்டா போய் விழுகாத மாதிரி அப்படியே சுத்தி விட்டுரும் அந்த பக்கம். பரவாயில்லையே, நம்ம கொடைக்கானல இவ்வளவு பண்றாங்களா? நிறைய ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். இல்லைன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட்ல ஏதாவது பட்ரா பண்ணணும்னு சொல்லி பண்ணியிருக்கோம். வந்து கேட்டான்ல சவுண்டு. அந்த அளவுக்கு முன்னாடி வரை கேக்குதுல்ல சவுண்டு? ஆமா. எதிர்பார்த்தேன் இங்க முறுக்க போறாங்க, காணா போய் நினைச்சேன். அதே மாதிரி முறுக்கு எல்லாம் எல்லாருமே முறுக்கிட்டாங்க கரெக்டா. நல்லா இருக்குண்ணே இதுல போறது. என்னாச்சு? இதுல போறது நல்லா இருக்கு, வளைஞ்சு வளைஞ்சு அழகா இருக்கு. ரோடு மட்டும் இன்னொன்னு சூப்பரா இருந்துச்சு வச்சுக்கேன். அழகா வளைஞ்சு போலாம். நல்லா இருக்கும் போறதுக்கு. எனக்கு இந்த மாதிரி இடத்துக்கு குளிர் பிரதேசம், மலை, இந்த மாதிரி வந்தா மனசுக்கே நல்லா நிம்மதியா இருக்கு. அந்த நீ புல்லட் வாங்கடா டேய், அவரை பாடுறா, மலை மலையா சுத்தும்டா. கண்டிப்பானே. எனக்கு சப்போஸ் எனக்கு ஜாவா எடுக்கலாம்னு ஒரு ஐடியா இருக்கு, எடுக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அதுக்குலாம் எனக்கு மறுபடியும் மனசு மாறினாலும் மாறிடும். வந்த பைக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் வாங்கலாம்னு பாக்குறேன். அப்படி வாங்கிட்டோம் அப்படின்னா சும்மா மலைக்கு அந்த மாதிரி ஓட்டிக்கலாம். மலைக்கு ஓட்டலாம். ஜாவா மலையில ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கும். ராயல் என்ஃபீல்டோட ஜாவா நல்லா இருக்கும். ஜாவா வந்து பிக்கப் நல்லா இருக்கும். ஆனால் ராயல் என்ஃபீல்டு அடிச்சுக்க முடியாது. ராயல் என்ஃபீல்டு அந்த ஸ்மூத்னஸ், அந்த கம்ஃபர்ட் வேற எந்த வண்டியில வராது. ஜாவா நல்லா தான் இருக்கும். அதை ஓட்டுறவங்களுக்கு வேற வண்டி போக பிடிக்காது, வேற வண்டி செட் ஆகாது. இதாண்டா நம்ம வண்டின்ற மாதிரி அதில் ஐக்கியம் தராங்க. எல்லா வண்டியும் அப்படிதான். அஞ்சு தான் போயிட்டானா, 6 நினைச்சேன். ஏய் மாப்பிள்ள ஜாலி பண்றாப்ல. ஜோயா காணா போயிட்டானோ? ஜோயா தான் இருக்கான். ஒருத்தன் முன்னாடி ஒருத்தன் போவோம், ஒரு பைக்க காணாம நினைச்சிட்டேன் நான். Okay. லெஃப்ட் கண்ணு வலிக்குதுடா. என்ன ஒரு அழகான காட்சி. போனாட்டு இங்க வந்து தான்டா போட்டோ எடுத்தேன். இங்கயா? நல்லா இருக்குண்ணே. நான் மேல பாருண்ணே, சூப்பரா இருக்குண்ணே. அதை விட இங்க இருந்து பாலனிக்கு 60 கிலோமீட்டராண்டா. ரூட் இருக்கு போல. இந்த மேல பாருண்ணே எப்படி இருக்குன்னு. சூப்பரா இருக்குல்ல. சூப்பரா வளையுது. கரெக்டா படுத்து கரெக்டா அந்த பொசிஷன் கொடுத்தனா கரெக்டா வளையுது.
ஆ எனக்குன்னா அந்த பொசிஷன்லாம் பழகலை, சும்மா ஏதோ வருது, வர்றதை வச்சு ஏதோ ட்ரை பண்ணுறேன். இந்நேரம் நம்மளை உருட்டி விட்டுருக்கோம் இது. அவன் பேசிக்கிறான், வரிசையா வர்றேன். ஏய் மாப்பிள்ள இந்த வார்த்தை வர, அவனை பார்சல் பண்ணு, விளக்கு விளக்கு விளக்கு. இங்க நல்லா குளிருதுலண்ணே. வச்சுடா, தூக்கி போட போகுது, கொஞ்சம் கவனமா இரு. ஓகே, அவ்வளோதான்டா. பறந்துருப்பேன் பிடிக்கலண்ணா. முறுக்கிட்டேன் அந்த இடத்துல. பிரேக்கும் ஃபுல்லாக போட்டுற முடியாது, இங்கிட்ட வாரி விட்டுருச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது பள்ளத்தில். கரெக்டாக உட்காந்துக்கோ. உட்காந்துட்டேனே. டமு டமுன்னு தான் போடுது. போயிட்டு விட்டு விட்டு தாங்க வர. புலம்பிக்கிட்டே போக போகிறான், புலம்பிக்கிட்டே வர்றான். இது எல்லாத்தையும் வீடியோவில் எப்படி போடுறேன்னு எனக்கு தெரில. சரி கைஸ், இது ஃபர்ஸ்ட் டைம் இந்த பைக்கில் வர்றோம். மட்டும் இல்லாமல் 2 பேருமே வெயிட்டு. பைக்கு கஷ்டப்பட்டு இழுத்துட்டு போகுது. கஷ்டப்படலை, பட் இருந்தாலும் அந்த வெயிட்டோட ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் தானே. ஒன்றுமே தெரியல. இதே ராயல் என்ஃபீல்டில் ஏறினோன்னு வச்சுக்கேன், கட்ட 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 கட்டன்னு அடிச்சிருக்கோம். அதெல்லாம் ஃபர்ஸ்ட் கியரில் ஏற்றணும். இதுலாம் கஷ்டம் என்னன்னே. ஆத்தாடி, இந்த வளைக்கிறாருல, அவரையும் ஒன்றும் சொல்ல முடியாது, அவரும் வளைக்கணும். இதுக்கே எப்படின்றே ஊட்டி போனோம் தெரியுமா? அங்கெல்லாம் அங்கிட்டு இருந்து ராங் ரோட்ல வளைக்கிறாங்க. நீங்க இப்படி வாங்க இப்படி வாங்கன்னு காருக்காரன் கை காட்டுறான். ஆமா, அந்த பஸ்ல போனவர் அவர் தான். வளையணும், தரமா ஓட்டணும்டா. மரத்தை பாடுறா, அவ்வளோ அழகா இருக்கு. அந்த மலைக்கு மேல இருக்க தோல் உறிஞ்சிருக்குடா. மழை பெஞ்சு மேல இருக்க தோல் உறிஞ்சிருக்கு. அந்த ஸ்ட்ரெயிட்டா இருக்க மாதிரிலாம் அப்படிதான் இருக்கு. ஆமாண்ணே. ஒண்ணு கிடைக்கும் போல. இல்ல இங்கேயும் என் ஆளே காணான்னு இருக்கான். இது பார். மரம்லாம் அவ்வளோ அழகா இருக்கு. தொட்டு பார்க்கணும் போல இருக்கு. எவ்வளோ வயசு இருக்கு அதுக்கெல்லாம்? எல்லா மரமே நல்லா பெரிய பெரிய மரம். இன்னும் ஒரு 60 வருஷம் இருக்குமா? கூட போயிருக்குமா? 30. இதெல்லாம் டென்ஸான ஃபாரஸ்ட்லடா. ஆனால் சின்ன மரமாக இருந்தாலும் கொஞ்சம் ஹைட்டாக தான் வளரும். மீன் வயசு கம்மியாக இருந்தாலும் கொஞ்சம் ஹைட்டாக தான் வளரும். அப்போ தான் எல்லாத்துக்குமே சூரிய ஒளி கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சு 30 அந்த மாதிரி இருக்கும். அந்த பக்கம் பார்த்தது ஒன்னொன்று வயசு வேற மாதிரி இருக்கு. எங்க தூக்கி போடுதுன்னே புரிய மாட்டேங்குது. சூப்பர்ண்ணே. இல்லை இவ்வளோ தூரம் எஃபர்ட் போட்டிருக்க தேவையில்லை, பட் போட்டாச்சு.
பெருமாள் மலையா? எல்லாம் போயிட்டாங்கல்ல, எதுக்கு ஆரம்பிக்கிற? பள்ளம். எல்லாருமே ஸ்டாப் பண்ணேன். இப்போதானே கரெக்டாக போகிறோம் எல்லாம். சிங்க்ல போகிறான். நடுரோடு நடந்துருக்கேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இருக்கட்டும், போனேன். ஆடி இல்ல பென்ஸ். ஆடி இங்க வாடி. எப்படி என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு? ஐயா நீ கொடைக்கானல் தான் போறாங்களா இல்ல பழனி மலையை பார்த்து பக்தியில பழனிக்கு போயிருக்காங்களா? பறக்குறானே. ஏய் இருங்கடா, கூட்டிட்டு போங்கடா. ஓ பள்ளம் இங்கடா சிவந்துருக்குல காணா அங்கிருந்தா போயிருக்கோம். இந்த இருக்குல்ல சில்வர் ஃபால்ஸ், இதானே சில்வர் ஃபால்ஸ். இந்த ரைட் எடுத்துறாங்க. சில்வர் ஃபால்ஸ். சரிடா.
top. If you can see this, this is beautiful. அண்ணே இது ஸ்டாண்ட் எடுத்துக்க. Okay. இருண்ணே ஒரு நிமிஷம் அண்ணே போகலாம்ண்ணே. மென்டலாக இருப்பேன் இவ்வளோ. என்னாச்சு? இங்கேண்ணே அது என்ன காதில் போட்டு ஆட்டுறது. உய், குரங்காடாது. ஆமாம், சே, வண்டிக்குள்ள நுழைஞ்சிருப்பேன் ஆள். ஒன்று 4 5 போகலாம். பிரேக் எடுத்தது நல்லதாக போச்சு. என்ன வாட்டுக்கு நல்லா சல்லுன்னு போகலாம். வீடியோ ஆன் ஆயிடுச்சுண்ணே. வீடியோ ஆன் ஆயிடுச்சு. சரி, ஓகே. ஏறதுக்கு முன்னாடி ஆன் பண்ணிட்டேன். ஆனால் கட் பண்ணணும். அங்கங்கே நிறைய கட் பண்ண வேண்டிய வரும். எல்லாத்தையும் சேர்த்து கட் பண்ணிக்கிறோம். கட் பண்ணுறதும் வேணும். இன்னொன்று அப்படியே நம்ம ஓட்டுறதே காமிக்கிற மாதிரி கூட போடலாம்ல. ஓட்டுறதை காட்டணுமா? கொஞ்சம் பேசுகிறதையும் போட்டு இன்னும் நம்ம ஓட்டுறதையும் மியூசிக்கோட போட்டு காமிச்சிருவோம். பார்ப்போம். இந்த வீடியோ எடுத்ததுக்கப்புறம் ஒரு ஐடியா கிடைக்கும் எந்த மாதிரி போடலான்னு. அப்போ பார்த்துக்கலாம். நேராக தானே போகணும். கீழே போயிட்டாங்களா? கீழே இல்லைண்ணே. தப்பான வழியில் போயிட்டுருக்கோமா? நீ யாரையும் காணும். முன்னாடி தானே போகிறாங்க. பார்த்துட்டியா? பார்த்துட்டுண்ணே. தண்ணி ரெண்டு பேரும் மட்டும்தான் போகிறானுங்க. இன்னும் 2 பைக்கை காணும். முன்னாடி போயிருக்குன்னு பிடிச்சிடலாம். ஜிப்சி. ஓ ஷிட், இந்த வண்டிலாம் பார்க்குறதுக்கே கொடுத்து வச்சிருக்கணும்டா. இதை பின்னாடியா? ஜிப்சி. இந்த வண்டி கும்பிட்டுக்கடா கைத. மஹிந்திரா தார் ஃபேமஸ் ஆனதுக்கு முன்னாடி ஜிப்சி தான் எல்லாருக்கும். ஓ, இந்த படத்துலலாம் பார்த்துருக்கேன். ஆஹா, சரியான வியூ. சூப்பராக இருக்கு. இங்கெல்லாம் நிற்க மாட்டேங்குதுங்க. இங்கெல்லாம் நிற்க மாட்டாங்க. பெரும் மாடு, பசு மாடு. பாட்டுண்ணே. சாப்பிடவா? ஓகே, சாப்பிடாமலே போயிடலாம். கடா எனக்கு பசிக்கவே இல்லை. உனக்குண்ணே? அவன் சாப்பிடலாமா கேட்டான். சரி, அவன் எல்லாம் சாப்பிட்றான். பசிக்கிறவங்க சாப்பிட்டோம். எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க பாரு. இங்கே பார்க்கிங் இருக்குது, வண்டி விடுங்க அப்படியே சாப்பிட்டு போங்கன்றாங்க. அலையணும்ண்ணே. பார்த்துக்கலாம். 2 கார் வருது பின்னாடி. போகலாண்ணே. இந்த இடத்துக்கு வந்திருக்கேனே. நானும் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். இங்கே தான் ஹார்ஸ்லாம் இருக்கும். குதிரை, அப்புறம் நிறையா இது சைக்கிள்லாம். சைக்கிள். அதுதான். அவனை விலக சொல்கிறா. மஞ்சள் ஹெல்மெட். ரைட்டு. இப்போ சாப்பிட போகிறோம். This is the hotel we choose. Hanifa restaurant.